Hello friends, welcome to Sky Winners. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3 பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்னா என்னது? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஃபைனல் அக்கௌண்ட் போடும்போது ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் போட்டிருக்கீங்கல்ல. ஸோ அதில் எது வரையும் கண்டுபிடிப்பீங்க? ஃபைனல் நெட் ப்ராஃபிட் வரைக்கும் கண்டுபிடிப்பீங்க. இப்போது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருந்ததுன்னா என்னாகும், நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இந்த பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களுக்கு கொடுத்த சேலரி, அவங்களுக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் அவங்க ஏதாவது கமிஷன் கொடுத்துருந்தோம்னா, ஸோ இது மாதிரியான பார்ட்னர்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது இன்கம் இதெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டுறதில்ல. அதுக்கு செப்பரேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா இட் இஸ் an account and extension of profit and loss account prepared for the purpose of adjusting the transactions relating to amounts due to and amounts due from partners. ஸோ பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டோ பார்ட்னர்ஸ்லேருந்து வர வேண்டிய அமௌண்ட் அந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் இருந்ததுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஒரு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டை அதை முடிச்சுக்காமல் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இன் சிம்பிள் வி கேன் சே இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன்ல, இது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு மாடல். இதில் பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், சேல்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், கிராஸ் ப்ராஃபிட் எல்லாம் பழைய நீங்கள் படித்தது தான். அப்படியே பிரிண்டிங், ரெண்ட்டு, ரிப்பேர்ஸு எல்லாம் போக பேலன்ஸ் கடைசி நெட்டாக என்ன நிற்குது, நெட் ப்ராஃபிட் காட்டுது. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம எப்போதும் போடுறோம். நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம், இந்த நெட் ப்ராஃபிட்டை அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்துன்னா இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இதில் இன்னும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்குது. அதாவது பார்ட்னர்ஸுக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டு, பார்ட்னர்ஸுக்கு கொடுத்த கமிஷன், பார்ட்னர்ஸுக்கு கொடுத்த சேலரி, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இன்னொரு அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரைட் சைடில் பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட் அப்படியே என்ன பண்ணுறோம், இங்கே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பார்ட்னர்ஸுக்கு சேலரி கொடுத்தது, அவருக்கு கமிஷன் கொடுத்தது, அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அப்புறம் அவர் ட்ராயிங்ஸ் எடுத்திருந்தாருன்னா அவருக்கு நமக்கு தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நெட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ இதுதான் நெட் ப்ராஃபிட். இதை தான் என்ன பண்ண முடியும், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போது இன்றைக்கி இதை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ப்ராஃபிட்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சேலரியும் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ கமிஷன், எவ்வளோ கேபிட்டல் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் மாதிரி ஒரு லெட்ஜர் மாதிரி போடணும். போட்டு ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இதை என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம்.
இப்போது இது இல்லஸ்ட்ரேஷன் 1. இங்கே பாருங்கள், 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, துரை அண்ட் வேலன். அவங்க எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க? துரை 25,000 போட்டிருக்காரு, வேலன் 30,000 போட்டிருக்காரு. இப்போ அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? 2:3. பார்ட்னர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%. பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. துரை 300, வேலன் 450. துரைக்கு மட்டும் சேலரி வருது 5,000. வேலனுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க 2,000. இப்போது டூரிங் தி இயர் தி ஃபர்ம் மேட் எ ப்ராஃபிட் ஆஃப் ₹20,000. இதுதான் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 20,000. பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி, கமிஷன், இந்த மேலே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி, கமிஷன் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி, கமிஷன். ஸோ அந்த ப்ராஃபிட் எவ்வளோ? 20,000. ஸோ இந்த 20,000 தான் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போடுறோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000. ஹெட்டிங் போட்டுக்குங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2019. ஏன்னா April 1st 2018 இதுதான் ஸ்டார்டிங் பீரியட். ஸோ எண்டிங் டேட் வந்து 31st March 2019. இப்போது என்னெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் இன்கம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அதை கிரெடிட் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இது ஒரு ஃபார்மேட்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இதுதான் எப்போதும் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெபிட் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் கிரெடிட் கொடுப்பீங்க, ஏன்னா இது இன்கம். இது எக்ஸ்பெண்டிச்சர், இது இன்கம். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி டு பார்ட்னர், கமிஷன் டு பார்ட்னர் இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இது வந்து இன்கம். இப்போ இந்த அமௌண்ட் எங்கேருந்து கிடச்சிது பாருங்கள், எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே கொடுத்துருக்காங்க? பார்ட்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 5%. ஸோ எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்க? துரை 25,000, வேலன் 30,000. ஸோ 25,000, 30,000, 5% கண்டுபிடிக்கிறோம். 1,250, 1,500. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2,750. அதே மாதிரி துரைக்கு சேலரி இதை கொடுத்துருக்கு பாருங்கள். துரை டு ரிசீவ் சேலரி 5,000. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது கமிஷன் டு வேலன். இங்கே வாங்க, வேலன் டு ரிசீவ் கமிஷன் ஆஃப் ₹2,000. ஸோ 2,000. அதே மாதிரி இன்கம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் துரை 300, வேலன் 450. 300, 450, டோட்டல் 750. ஸோ கிரெடிட் ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். 20,750. இந்த 20,750 இங்கே டைப் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மூணையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 11,000 கிடைக்குது. இந்த 11,000 அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நெட் ப்ராஃபிட். அதாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போக நெட் ப்ராஃபிட் 11,000. இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் டு பி ஷேர்ட் இன் தி ரேஷியோ ஆஃப் 2:3. ஸோ இந்த 11,000 2/5, 3/5. 2:3னா 2 + 3 5. 2/3 ஆட் பண்ணுங்க 5. ஸோ 2/5, 3/5. அப்போ இந்த 11,000 2/5, 3/5. துரைக்கு 2/5, வேலனுக்கு 3/5 போட்டால் என்ன கிடைக்கும்? 4,400, 6,600. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் 11,000.
ஸோ இதுதான் என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ரொம்ப ஈஸி, எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து டைப் தான் பண்ண போகிறீங்க, இதை பார்த்து அப்படியே ஃபில்லப் பண்ண போகிறீங்க. இந்த மாடல் படிச்சுக்கோங்க. டெபிட் சைடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி டு பார்ட்னர், கமிஷன் டு பார்ட்னர். கிரெடிட் சைடு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அவ்வளோதான். இந்த ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் க்ளோசிங் கண்டுபிடிப்பீங்க, அந்த க்ளோசிங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், துரைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரிப்பேர் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இந்த செகண்ட் ஐட்டம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஐட்டம் ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ இதுக்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். அது பாருங்கள் எப்படி போடுறது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் இது ஜேர்னல் ஃபார்மேட்டு, டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு என்ட்ரிக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த 2750னா அதுக்கு 2 ஜேர்னல் போடணும். அதே மாதிரி 5000 இதுக்கு 2 ஜேர்னல் போடணும். நாங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் 2 ஜேர்னல். ஸோ இந்த 2 பிளாக் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இந்த 2 ப்ளூ வந்து இந்த 5000 சேலரி. அடுத்தது இந்த வைலட் கலர் 2000 கமிஷன். 2 ஜேர்னல், எல்லாமே 2 ஜேர்னல். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 2 ஜேர்னல். ஃபைனலாக இந்த 11,000 கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது ஒரே ஒரு ஜேர்னல் தான். இந்த 11,000 2 கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போது 2 ஜேர்னல்னால் என்னென்ன ஜேர்னல் வரும் அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதுக்கு ஜேர்னல் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு துரைஸ் கேபிட்டல் டு பேலன்ஸ் கேபிட்டல் 1250 1500 இங்கே இருக்குது. 2 ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் போட போகிறீங்க. இது ஒரு ஜேர்னல். அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். எங்கே க்ளோஸ் பண்ணுறோம், இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஒரு ஜேர்னல். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2750. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி சேலரி டு துரை, அதையும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், துரை சேலரி போட்டு ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 5000. துரை சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு துரைஸ் கேபிட்டல். அப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த துரை சேலரிங்கிற ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அந்த எக்ஸ்பெண்டிச்சரை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு துரைஸ் சேலரி. ஸோ 2 ஜேர்னல். ஃபஸ்ட்டு ஜேர்னல் அவங்க சேலரி எவ்வளவோ அது கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போடுறோம். ரெண்டாவது இந்த எக்ஸ்பெண்டிச்சரை க்ளோஸ் பண்ணணும், அதனால் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு துரைஸ் சேலரி. மூணாவது கமிஷன் டு வேலன், அது அதே மாதிரி தான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், வேலன்ஸ் கமிஷன் டெட்டார் டு வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கொடுக்குறோம் அதை. அப்புறம் வேலன்ஸ் கமிஷனுங்கிறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், அதை க்ளோஸ் பண்ணணும், அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு வேலன்ஸ் கமிஷன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, இது நேர ரிவர்ஸில் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நேர் ரிவர்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே கேபிட்டல் டெபிட் பண்ணிக்கிறோம், அங்கெல்லாம் கேபிட்டல் கிரெடிட் வரும். இது எல்லாமே கேபிட்டலுக்கு கிரெடிட் கொடுத்தோம், இது மட்டும் கேபிட்டலுக்கு டெபிட் பண்ணுறோம்.
ஸோ துரைஸ் கேபிட்டல் பேலன்ஸ் கேபிட்டல் டெபிட்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings கிரெடிட். இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அக்கௌண்ட் டெட்டா டு ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 750. அவ்வளோதான். இப்போது கடைசியாக இந்த 11,000 என்ன பண்ணுறோம், அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஜேர்னல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு துரைஸ் கேபிட்டல் பேலன்ஸ் கேபிட்டல். ஸோ இதுதான் ஒரு லெட்ஜர், அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் 2. இதில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒன்லி ப்ரிப்பேர் ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் மட்டும்தான் போடுறோம். இங்கே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேபிட்டல் 40,000, சுனில் அண்ட் அனில் 2 பார்ட்னர், ஹெட்டிங் போட்டுக்குங்க ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2017. இப்போ கொடுத்துருக்காங்க டிசம்பர் 17, இங்கே ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன வரும், ஜனவரினால இங்கே என்ன வரும், டிசம்பர் 2017. டிசம்பர் 2017, ஜனவரி டு டிசம்பர். இப்போது அதே மாதிரி தான் ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூரிங் தி இயர் தி ஃபர்ம் மேட் எ ப்ராஃபிட் ஆஃப் ₹25,000 பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேலரி கமிஷன். இந்த இன்ட்ரெஸ்ட்டு சேலரி கமிஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ 25,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட். அதை எழுதிட்டோம் அதில். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதே மாதிரி தான். கேபிட்டல் 40,000 50,000, interest on capital 6%. So 40,000 50,000 6%, 2,400 3,000, total 5,400. Salary to Sunil to receive salary 8,000, so 8,000. Commission to Anil, கமிஷன் தான் பாருங்கள், கொஞ்சம் பார்த்து போடவும் இதில். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கு, அனில் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட். இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து கமிஷன் எவ்வளோ அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க, நீங்கள் இந்த அமௌண்ட்டை ஃபில்லப் பண்ணிட்டீங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷனில் வந்து அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். அனில் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டில் 10% கமிஷன். எந்த ப்ராஃபிட்டு, இந்த ப்ராஃபிட் கிடையாது, இதில் 10% கிடையாது. அப்போது என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில், ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர் சேலரி. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் பார்ட்னர் சேலரியெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம், பட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். ஆனால் இந்த கமிஷனை சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போது இந்த ரெண்டும் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் and partner salary. இங்கே பாருங்கள், after interest on capital and partner salary, but before charging such commission. இந்த கமிஷனை சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால பிரச்சனை இல்லை, ஈஸி தான். என்ன பண்ணுறோமோ, நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கேன். கமிஷன் டு அனில் நெட் ப்ராஃபிட் 25,000 எங்கே இருக்குது, இங்கே மேலே இருக்குது 25,000. அதை தான் போட்டிருக்கேன் இங்கே நான் 25,000 லெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதில் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் பார்ட்னர் சேலரி. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இங்கே இருக்குது 5,400. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,400. அதை மைனஸ் பண்ணிக்கிறேன், மைனஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி சேலரி டு சுனில் 8,000. அதையும் மைனஸ் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ வந்திருக்குது, 11,600. இப்போது இதுக்கு தான் என்ன பண்ணுறோம், 10% கண்டுபிடிக்கிறோம். கமிஷன் 11,600 into 10%, 1,160.
ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் பார்ட்னர் சேலரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலையும் பார்ட்னர் சேலரியும் கழிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ப்ராஃபிட் வந்திருக்குதோ இந்த ப்ராஃபிட்டுக்கு தான் 10%. அப்போ 1160. இதை தான் எங்கே போடணும், கமிஷனில் போடணும். இங்கே பாருங்கள், போட்டிருங்க பாருங்கள், கமிஷன் 1160. இப்போது இந்த 25,000 அப்படி போட்டுருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம், 25,000 மைனஸ் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்குது, 10,440. இது என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு. ரேஷியோ 2:3. இப்போ கொடுத்துருக்கு பாருங்கள், 2:3. ஸோ 10,440 இன்ட்டு 2/5, அடுத்து 10,440 இன்ட்டு 3/5. ஸோ 4,400 ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 6,600. ஸோ இதுதான் என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்போது ப்ரீவியஸ் சம்முக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ப்ரீவியஸ் சம்மில் வந்து கமிஷன் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க, இதில் வந்து கமிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 10%. இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் போகிறோம். அந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி தான், இதே சேம் இல்லஸ்ட்ரேஷன் தான், இதே மாதிரி கமிஷன் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னன்னா ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் பார்ட்னர் சேலரின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் போட்டிருக்குதுல, அங்கே வந்து ஆஃப்டர் சச் கமிஷன், ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கும் அந்த இல்லஸ்ட்ரேஷன் என்ன டிஃப்ரென்ஸு, இங்கே வந்து இந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன், அதனால் நம்ம கமிஷனை மைனஸ் பண்ணலை, இந்த அமௌண்ட்டுக்கே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த இல்லஸ்ட்ரேஷனில் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் போட்டிருக்கனால அது எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். இது இல்லஸ்ட்ரேஷன் 3. அதே தான், சேம் இல்லஸ்ட்ரேஷன் தான். இங்கே என்ன போட்டிருக்கு, அனில் இஸ் டு கெட் 10% கமிஷன் ஆன் ப்ராஃபிட். அதே மாதிரி ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் பார்ட்னர் சேலரி தான், பட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன், இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்னா எப்படி இந்த கமிஷன் கண்டுபிடிக்கிறது, மீது எல்லாமே அப்படி தான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன். இந்த 25,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதே தான், ப்ரீவியஸ் சம்மில் உள்ள அதே கொஸ்டின் தான், சேலரி அதே தான், எல்லாம் ஓகே தான், கமிஷன் மட்டும் மாறுது. நான் கமிஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், நெட் ப்ராஃபிட் 25,000 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் சேலரி டு சுனில், நெட்டாக 11,600 இருக்குது. இதில் 10% என்ன பண்ண போகிறோம், கமிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன் போட்டுக்கனால நீங்கள் இந்த பெர்சன்டேஜ் எப்படி போடணும்னா 11,600 இன்டு 10/110. அங்கே வந்து 10/100 போட்டோம், பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷனுக்கு 10/100 போட்டோம். இங்கே ஆஃப்டர் சச் சார்ஜிங் சச் கமிஷன் அதில் 10/110 போடணும். போட்டால் இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன கிடைக்குது, 1054. இப்போ இதுதான் கமிஷன். இது எங்கே போடுறோம், இந்த இடத்துல போடுறோம் 1054. இப்போது இந்த கமிஷனையும் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, 10,546. இதுதான் என்னது, நெட் ப்ராஃபிட். இப்போது அவங்க சொன்னது மாதிரி பாருங்கள், 10% கண்டுபிடிக்கணும், கமிஷன் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் 10% ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். இப்போ கமிஷன் மைனஸ் பண்ணிட்டோம், என்ன கிடச்சிக்கு 10,546. இதுக்கு 10% போட்டு பாருங்கள், கரெக்டாக 1054 வரும். ஓகே, இதான் ஒரு மாடல். இப்போ இந்த ப்ராஃபிட்டை எப்போதும் போல என்ன பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதே ரேஷியோ தான். ஓகே, தேங்க்யூ.